தமிழகம் முழுவதும் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்கள் அளிக்கப்பட்டன. முன்னறிவிப்பின்றி மூடப்பட்ட சிஆர்ஐ பம்பு நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. சின்ன வேடம்பட்டியில் செயல்பட்டு வந்த சிஆர்ஐ பம்ப்ஸ் நிறுவனத்தின் தொழிற்சாலை கடந்த ஆண்டு முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. சவுதியில் சிக்கி தவிக்கும் தனது மகளை மீட்க கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் பாப்பாத்தி என்பவர் மனு அளித்துள்ளார். கடந்த ஆண்டு தனது மகள் தீபா வீட்டு வேலைக்காக சவுதிக்கு சென்றதாகவும் அவரை விடுப்பில் தாயகம் அனுப்ப வீட்டின் உரிமையாளர் மறுப்பதாகவும் மனுவில் புகார் அளித்துள்ளார். அவரை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஹவுஸ்மேட் தான் போயிருக்கிறாங்க, வீட்டு வேலைக்கு தான் போயிருக்காங்க. ஹவுஸ்மேட் தான், வீடு நல்ல வீடு தான். ஆனால் அந்த அரபியோட பொண்டாட்டி என் பிள்ளைய அடித்து 3 நாளாக சாப்பாடு கொடுக்காத தொல்லை பண்ணியிருக்காங்க. அரபி பொண்டாட்டி தான், மற்றபடி என் பிள்ளைக்கு எந்த இதுவும் இல்லை. நல்ல வீடு தான், ஆனால் அரபிலாம் நல்ல குணம். என் பொண்ணை மீட்டு தர சொல்லி நான் கோரிக்கை கொடுத்துருக்குறேன். நான் இப்போ திருச்சி அருகே பசுமை வீடு கட்ட இடையூறாக இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்றார். உய்யங்கொண்டானில் குமுதவல்லி என்பவர் கட்டி வரும் வீட்டை சிலர் உரிமை கோருவதாகவும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி திருச்சி ஆட்சியர் அலுவலகம் முன் குமுதா தீக்குளிக்க முயன்றார். பாதுகாப்பிற்காக இருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர். திருச்சியில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுக்கடைகளை மூடக்கோரி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடைகளை அகற்றாவிட்டால் விரைவில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இருந்து பெறப்பட்ட விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்துள்ளனர். இன்று நடந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் சிறு குறு விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை போல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இருந்து பெறப்பட்ட விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே அரசுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தினர் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. விரட்டிப்பத்து கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான 41 சென்ட் நிலத்தை சிலர் ஆக்கிரமித்து செய்து வீடுகள், வணிக வளாகங்கள் கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. நிலத்தை மீட்க கோரி சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தினர் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது.